ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். அடிக்கிற வெயில்னால உடல் சூடு, சோர்வு, நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகளை அவதிப்படுறீங்களா? அதுக்கு கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காம நம்ம பாரம்பரிய பாட்டி காலத்து ஹோம் ரெமெடியான பார்லி வாட்டர் ட்ரை பண்ணுங்க. முதல்ல இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப் பார்லி எடுத்திருக்கேன். இதை வந்து 4-5 வாட்டி நல்லா கழுவிடுங்க. நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் இல்லை 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊற வைக்கணும். அது முடியாதவங்க ஒரு 2 to 3 hours கண்டிப்பாக ஊறணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்லி ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வாட்டி கழுவிடுங்க. இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் மாற்றிடலாம். இதில் வந்து 4லேருந்து 5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை ஒரு 5-6 விசில் விடணுங்க. பார்லி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ப்ரெஷர் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். இப்போ திறந்து பார்த்துடலாம். பார்லி நல்லாவே குக் ஆகிருக்கு. நமக்கு அந்த தண்ணியும் நல்லா சீப்பாகி க்ளவுடியாக வந்திருக்கு. இதை வந்து இப்போ வடிகட்டிடுங்க. இந்த வெந்த பார்லியை தனியாக எடுத்து வச்சு நம்ம சாலடோ தயிர் சாதமோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் வந்து இப்போது தேவையான அளவு உப்பும் லெமன் ஜூஸும் பிழிஞ்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆடினதும் குடிச்சிடலாம். இதை ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலாம். நிறையா இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம் அடுத்த நாள் குடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து சிலர் ஹனி சேர்ப்பாங்க, மின்ட் லீஃப் சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். இது 1 விட்டு 1 நாள் குடிக்கலாம். இது வந்து உடல் சூட்டை நல்லா தணிக்குங்க. அதோட போனஸாக நமக்கு வெயிட் லாஸும் ஆகும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.